ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது 7 days ரோஸ் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட போகிறோம். 7 days ரோஸ் பிளான்ட் வாங்கினேன் நான். பாருங்கள், ஒரு சின்ன செடி வாங்கினேன். அதாவது சின்ன செடினா அதே காசு தான், ஆனால் இந்த வெயிட்டெல்லாம் அதே தான். ஆனால் கொஞ்சம் கிழங்குலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 2 செடி வாங்கினேன். இது லைட் பிங்க்கு வரும் இந்த கலர்லேயே. இதில் வெறும் சந்தன கலர் மட்டும்தான் வருது இந்த கலரில். இப்போ இந்த செடி நான் வாங்கும்போது பாருங்கள், மாட்டு வண்டியில் தான் நான் வாங்கினேன். உடஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு கிளை நிறைய செடி வச்சுருந்தாங்க. அதை நான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நடலான்னு சொல்லிட்டு கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேறு எப்படி வர வைக்கிறது. நீங்கள் செடி வேணும்னா கிளை கட் பண்ணிட்டு வச்சு பார்க்கணும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ரூட் வரும். இந்த மெத்தடில் நான் நட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எப்போவுமே கட்டிங்ஸ் எடுக்கும்போது தண்ணியில் போட்டு வைக்கணும். இது போல் நீங்கள், அப்போ தான் நல்லது. இந்த கட்டிங்ஸ்க்கு இந்த கிளைக்கு ரூட் வர்றதுக்கு பாருங்கள், பூண்டு கொஞ்சமாக டீ தூள், கொஞ்சம் இது மஞ்சத்தூள், கொஞ்சமாக அலோவேரா, கத்தாழை, இந்த 4மே யூஸ் பண்ணணும். நீங்கள் தேன் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. நம்ம 5மே யூஸ் பண்ணால் போல் தேன் இருந்ததுன்னா 5 பொருள் ஆகும். கொஞ்சம் போல் ஹியூமிக் எடுத்துருக்குறேன். இது இல்லைன்னா கூட உங்களுக்கு பரவாயில்ல. பாருங்கள், இது டீ தூள். டீ தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் அது போல் தான் செய்யணும். அந்த டீ தூள் தண்ணியிலே கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது. மஞ்சத்தூள் 2 சிட்டிக்கு போட்டால் போதும். ஒரு பல் பூண்டு போட்டால் போதும். பாருங்கள், இது போல் ஒன்று போட்டால் போதும். கொஞ்சமாக கத்தாழை, இவ்வளவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை, சொல்கிறேன் நான். டீ தூள், மஞ்சத்தூள் போட்டேன். நீங்கள் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். நீங்கள் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டாலும் எதுவும் செய்யாது, போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நீங்கள் இது போல் தண்ணியில் போட்டு வைக்கணும். டீ தூள், மஞ்சத்தூள் அது கூட போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கத்தாழை நம்ம போடணும். அதாவது ஜெல்லு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 5 பொருள் சேர்த்துக்கிட்டு, அதாவது 5 பொருள்னா நம்ம இதுவும் சேர்த்துக்கிறேன். தேன் ஊற்றலை, இதில் நீங்கள் தேன் சேர்த்துக்கிற மாதிரி தான் சேர்த்துக்குங்க. தேன் மட்டுமே கூட நம்ம வைக்கலாம். இருந்தாலும் நான் இந்த மெத்தடில் நட்டு பார்க்குறேன் நான். இது இந்த பூ இருக்குது பாருங்கள், பிரான்ச்சஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது உடஞ்சது கண்ணு பகுதி தான் உடஞ்சிருக்கு. அதனால நான் சொல்கிறேன், இது பூவெல்லாம் பிச்சுட்டு நீங்கள் மொத்தமே எடுக்காமல் இந்த பூ எதல் மட்டும் எடுத்துகிட்டு, இது இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் அந்த இடத்துல தடவிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். நான் இப்படியே வைக்கிறேன், இந்த பூ மட்டும் பிச்சுட்டு. இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் ஹியூமிக் இருந்தால் இல்லை சீவிடி இருந்தால் கொஞ்ச நேரம் தண்ணியில் இது போல் தண்ணியில் போட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நடணும். இப்போது அதே போல் நீங்கள் இந்த இதெல்லாம் தண்ணியில் இது போல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். அதாவது இது போல் தண்ணியில் இதுவும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வைக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம், நான் சொல்கிறேன். பாருங்கள், இது போல் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இது போல் நம்ம கொஞ்ச நேரம் இது போல் வச்சுருந்து 2 இதுலேயும் நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்து நம்ம சாயலுக்குள்ளே வச்சிடலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. இப்போ இது மண், மணல், பழைய சாயில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே செட் ஆகிட்டு இருக்கோம் இந்த சாயில் இந்த பாட்டில். அதில் தான் நான் இப்போ வைக்கிறேன். அதாவது இப்போ தூளாக அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். மண் கரெக்டாக இருக்கும். மண், மணல் சேர்ந்தப்பில் இந்த மண்ணெல்லாம். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே தண்ணியெல்லாம் பட்டு அப்படியே செட் ஆகிட்டு இருக்கும் தொட்டிக்குள்ளேயே மண். அந்த மண் இது பாருங்கள். இது இது போல் நான் ஊற்றுறேன். பூண்டு, அலோவேரா, மஞ்சத்தூள், இது போல் மண் மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடுங்க. அது கலந்தா போல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம பூண்டு, மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்க்கும்போது இந்த டிசீஸ் வராது. அதுக்காக தான் நான் இது போல் உள்ளவே மண்ணுக்குள்ளேயே போட்டுடுறேன். பூண்டு தூளெல்லாம் நல்லா வேலை செய்யும். பூச்சிங்களாக இருந்தால் கூட சாய்க்குள்ளே போயிடும். அதுக்காக
நம்ம என்னதான் பார்த்தாலும் இருக்கும். இப்போ மழை டைமு, அதுக்காக சொல்கிறேன் நான். பாருங்கள், இப்போ இது போல் நட்டுட்டோம். நம்ம உள்ளே ஃபுல்லாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக பூண்டு, அலோவேரா இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஹியூமிக் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சப்போஸ் ஊற்றுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன் நான். ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணியாக தான் ஊற்றணும். கொஞ்சமாக சைடில் மட்டும் இந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு மெத்தடும் செஞ்சு பார்க்கணும், நம்ம அப்போ தான் கற்றுக்க முடியும். நான் இது போல் தான் நட்டு வச்சுக்கிறேன். வேர் பிடிச்சோடனே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேர் பிடிக்கும். 7 days ரோஸ் எல்லாம் சும்மாவே கட் பண்ணி வச்சாலே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.